ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெனிஸ் ரெசிபி வேர்ல்டில் பார்க்க போகிறது மட்டன் தவா ஃப்ரை. இதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் போன்லெஸ் 1/2 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லி இலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, வேக வைக்க தண்ணீர். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு குக்கரில் இந்த மட்டன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சு அதை நம்ம இதில் சேர்த்துடலாம், உப்பு சேர்த்துடலாம், தண்ணி தேவையான அளவு இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இதை மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி ஒரு 5 விசில் விடுங்க. மட்டன் இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க. இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மீதி 2 வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. இப்போ 2 தக்காளியை சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்க்கலாம், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்கலாம். மட்டனில் நமக்கு அயன், ஜிங்க், மினரல்ஸ், விட்டமின் இருக்கிறதுனால மட்டன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேக வச்சு எடுத்து வச்சிருந்த இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். இந்த சேனலோட கான்செப்ட் ஃபாஸ்ட்டாக செய்யணும், ஈஸியாக செய்யணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் கம்ப்ளீட்டாகவும் இதோட சத்துக்கள் கிடைக்கணும். இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூளையும் சேர்த்துருங்க. இது நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி இலையை இது மேலே தூவிடுங்க. ஒரு தவால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தவாலே ஒரு 10 நிமிஷம் இதை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த தவாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த மட்டன் ஃப்ரையில் கிடைக்கும். இந்த மட்டன் தவா ஃப்ரையை நீங்கள் சப்பாத்தி, சாதம், நான், பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். பாருங்க, நம்ம மட்டன் இப்போ தயாராகிடுச்சு. கடைசியாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ருசியான, மணமான, சுவையான மட்டன் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.